ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம Fabercastell 24 கலர் செட் பென்சில் யூஸ் பண்ணி எப்படி ஸ்கின் டோன் ட்ரா பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இல்லை, ஒரு 200 ரேஞ்ச் தான் வரும். புதுசாக கலர் பென்சில்ஸ் ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருக்கிற ஸ்கின் டோன் கலருக்கு நான் எந்தெந்த கலர் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இப்போ நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். சரி, கொஞ்சம் லைட் ப்ராப்ளம், அதனால் பென்சிலோட கலர் உங்களுக்கு சரியாக விசிபிள் ஆகாது. அதனால் நான் எந்தெந்த பென்சில் நான் யூஸ் பண்ணுறேன்றதை சைடில் எழுதிடுறேன், அதை வச்சு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் லேயராக யூஸ் பண்ண போகிற கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரு. கலர் அப்ளை பண்ணும்போது லைட்டாக பண்ணணும். ரொம்ப டார்க்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கலர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது மிக்ஸ் ஆகி நீங்கள் நினைக்கிற கலர் கரெக்டாக வராது. கலர் பென்சிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். லேயர் பை லேயர் பண்ணால் தான் உங்களுக்கு கலர் டோன் கரெக்டாக வரும். செகண்ட் கலர் ரெட் கலரு. இதுவும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட் லேயர் அப்ளை பண்ண மாதிரியே இந்த லேயரும் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க்காக பண்ணிட வேணாம். ஒயிட் ஹைலைட் ஏரியாவை வந்து ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருக்கிற மாதிரி நம்ம அந்த ஒயிட் ஏரியாவை ஒயிட்டாகவே விட்டுடலாம், கலர் எதுவும் பண்ணாமல். நெக்ஸ்ட்டு டார்க் ப்ரௌன் கலர். இது நம்ம டார்க் ஏரியாஸில் தான் அப்ளை பண்ண போகிறோம். டார்க் ஏரியாஸில் தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இது நம்ம கொஞ்சம் டார்க்காகவே அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஆரஞ்சு கலர். இதுவும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட் லேயர் அப்ளை பண்ண மாதிரி நம்ம வந்து ரொம்ப லேஸாக தான் அப்ளை பண்ணணும். ரொம்ப டார்க்காக ப்ரெஸ் பண்ணி பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் எல்லோ ஆக்கர் கலரில் ப்ரௌன் கலரில் ஒரு பென்சில் இருக்கும், அது ஒரு லேயர் அப்ளை பண்ணணும். இந்த கலர் நான் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், தேவையான இடத்துல மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் மறுபடியும் ரெட் அண்ட் டார்க் ப்ரௌன், இந்த ரெண்டு கலரும் நம்ம யூஸ் பண்ணி இந்த லேயர்ஸை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிற கலர் பார்த்தீங்கன்னா வயலட் கலர். பேப்பர் வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லேயர் பை லேயர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத்தான ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து பேப்பர் கொஞ்சம் ரஃபாக இருக்கிறதுனால நம்ம பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் இந்த லேயர்ஸை வந்து நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த கலர்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ராயிங் நான் ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.